இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது தகுதியா, இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. ஆதவர்ஜனா முதல்ல போட்டோம், ஆதவர்ஜனாவுடைய உறவினர்களை போய் முதல்ல சேர்க்கட்டும். இங்கே அவங்க எம்எல்ஏ 106 எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, 106 எம்எல்ஏ ஆட்சி அமைச்சர் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக போயிட்டு ஆய்வு பண்ணாங்க. ஆய்வுலாம் பண்ணக்கூடாது, நீ அட்மிட் ஆக போயிட்டு உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு சாதாரண சளி, உனக்கு சாதாரண காய்ச்சல்னா நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. முன்னுதாரணமாக தாவேக்காவோட எம்எல்ஏக்களும் தாவேக்காவோட அமைச்சரும் தாவேக்கா முதலமைச்சர் கூட அவருக்கு ஏதாவது காய்ச்சலோ அவருக்கு ஜுரமோ ஏற்பட்டால் நீங்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் குணமடைஞ்சிட்டீங்கன்னு வெளியே வந்து சொல்லுங்கள். நான் எனக்கு இந்த மாதிரி 3 நாளாக காய்ச்சல் இருந்தது, நான் அரசாங்க மருத்துவமனைக்கு போனேன், அவங்க கொடுத்த நான் டேப்லெட்டை நான் போட்டுக்கொண்டதுனால தான் எனக்கு உடம்பு சரியாச்சுன்னு வந்து நீங்கள் வந்து வெளியே பேட்டி கொடுங்க. அப்படி வெளியே பேட்டி கொடுத்தீங்கன்னா சாதாரண மக்கள்லேருந்து அமைச்சர்கள் வரை அரசாங்கத்தோடைய அந்த ஆஸ்பத்திரியை நம்புவாங்க. அரசாங்க ஆஸ்பத்திரி நன்றாக இருந்தால் ஏன் பிரைவேட் ஆஸ்பத்திரி வரப்போகுது? அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு நல்லா வேலை செஞ்சால் என் பிரைவேட் ஆஸ்பத்திரியோட டாக்டர் கிட்ட போய் தேடி போகிறான். இன்றைக்கி அரசாங்க ஆஸ்பத்திரியோட நிலைமை என்ன தெரியுமா? அங்கே டாக்டர்கள் இருப்பதை விட அங்கே இருக்கக்கூடிய அந்த தெரு நாய்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் குறைந்தது ஒரு 50லேருந்து 60 தெரு நாய்கள் உள்ளே இருக்குது. அதனால் ஏகப்பட்ட வியாதிகள் வருது. அந்த தெரு நாய்களை அப்புறப்படுத்த வக்கு இல்லாத இந்த ஆதவர்ஜனா அவர்கள் ஏன் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறீங்கன்ற கேள்வியை கேட்கக்கூடாது. ஏன்னா இவங்க கட்சிக்குள்ளேயே ஏன் இவருடைய லீமார் ஹவுஸ் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் சொன்னால் அவங்க செய்வாங்களா? இல்லை உங்கள் மனைவி போவாங்களா? உங்களோட மனைவி தங்க ஜரிகையில் சேலை கட்டிட்டு வந்து அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்களே, அவங்க அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போவாங்களா? அப்போது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஏழைகள் மட்டும் அங்கே போயிட்டு கையை ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் காலை ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. இப்படி முன்னுக்கு முரணாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியை முதல்ல பிரைவேட் தரத்திற்கு நீங்கள் உயர்த்துங்க. சினிமாவில் வசனம் பத்தாது. ஒரு சினிமாவில் வந்து விஜய் பேசியிருப்பார், சிங்கப்பூரில் எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, இங்கே சிங்கப்பூர் தரத்திற்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஆஸ்பத்திரியை மாற்றுங்க. அதன் பிறகு நீ ஏன் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அதாவது மாணிக்கம் தாகூர் வந்துட்டு ஒரு அரைவேக்காடு, அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாது. இப்போ வர அவர் பேசுகிற சமீபத்தில் கூட எடப்பாடியார் விளக்கு பிடித்து கொண்டிருந்தாரா அப்படின்னு ஒருமையில் பேசக்கூடிய, மோசமாக பேசக்கூடிய ஒரு நபர். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஆளக்கூடிய கர்நாடகாவில் இதை பண்ணீங்களா? நீங்கள் ஆளக்கூடிய இமாச்சல பிரதேசில் இதை பண்ணீங்களா? நீங்கள் இப்போ கேரளா போயிருக்கீங்களா? கேரளாவில் ஆட்சியில் கேரளாவில் கொடுத்தீங்களா? இல்லை, அதை விடுங்க. இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் இருந்தீங்க, தெலுங்கானா கொடுத்தீங்களா? அப்போ காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் கொடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஊராட்சி தலைவர்கள்லாம் கார் கொடுத்துருக்கிறது. அதே போல் தமிழகத்திலும் தமிழக முதலமைச்சர் ஊராட்சி தலைவர்களுக்கு கார் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாக்கா நீ யோகியன். உன்னோடைய மாநிலத்தில் எதுவுமே முன்னுதாரணம் இல்லாதப்ப இந்த மாநிலத்தில் இதெல்லாம் கொடுன்னு சொல்கிறதுக்கு உன் யார்? முதல்ல மேகதாதுல அணை கட்டுறாங்க, அந்த கர்நாடகாவுடைய முதலமைச்சர் கண்டிக்க வக்கு இல்லாத நாதாரி அடிமை மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இதை பற்றி பேசக்கூடாது. காவிரியில் அவங்க தண்ணீர் திறந்து விடல, அந்த தண்ணியை திறந்து விட்றான்னு சொல்லி ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுக்க வக்கு இல்லாத மானங்கட்ட அறவேக்காடு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்று தகுதி கிடையாது. முதல்ல நீங்கள் ஆளும் கர்நாடகா மாநிலத்தினால், உங்கள் ராகுல் காந்தியோட அரசாங்கத்தினால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. அதற்கு ஒரு தீர்வு காண வக்கு இல்லை. அதெல்லாம் பேசுங்க, அதெல்லாம் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கார் கொடுக்குறதா, பைக்கு கொடுக்குறதா, இல்லை வந்து லாரி கொடுக்குறதாங்கிறத அப்புறம் பேசலாம். முதல்ல இன்றைக்கி தேவை என்ன? கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரல, அதை வாங்கி கொடுத்துட்டாக்கா நாங்கள் ஒத்துக்கிறோம். உன்னைய மாதிரி ஒரு புத்திசாலி தலைவர் காங்கிரஸில் கிடையவே கிடையாது, நீ தான் ஏகபோக மனிதன், நாங்கள் ஒத்துக்கிறோம். போய் பேசு. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? முதல்ல ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டீங்களா? டிகே சிவகுமாருக்கு எதிராக மாணிக்கம் தாகூர் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டாரா? இல்லை. அவன் தெளிவாக சொல்கிறான், டிகே சிவகுமார் கொடுக்கவே முடியாது, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தும் கூட டிகே சிவகுமார் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அவனை கண்டிக்க துப்பு இல்லாத மானங்கட்ட நீ எல்லாம் வந்துட்டு எடப்பாடியை பற்றியோ இல்லை வந்துட்டு காரைக்குடின்ற பற்றியோ பேசுறதுக்கு தகுதியே கிடையாது.